வணக்கம் மக்களே. ஓவன் இல்லாமல் எக்கும் சேர்க்காமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டான சாக்லேட் கேக் தாங்க. அதை எப்படி செய்யலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன். அதில் அரை கப் அளவுக்கு கர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இல்லை நீங்கள் எந்த ஆயில் வேணால் அதாவது வாசனை இல்லாத ஆயில் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா இந்த தயிரும் எண்ணெயோடு சேர்ந்து மெர்ஜ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்க, பாருங்கள் மிக்ஸ் பண்ணியாச்சு, பார்க்கவே நல்லாயிருக்கு. இது கூட 1 கப் அளவுக்கு சுகர், பவுடர் சுகர் நான் எடுத்துக்கிட்டேன். இல்லை நீங்கள் வந்து நார்மலான சுகர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா, இது ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் நல்லா. இது கூட 1/4 கப் அளவுக்கு கோகோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் சால்ட், பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டேபிள் ஸ்பூன், வனிலா எசன்ஸ் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல வாசனையாகவும் டேஸ்ட் ரொம்ப கொடுக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த சர்க்கரை, மைதா, இது கூட 1/4 கப் அளவுக்கு மில்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆறவிட்ட பால் தான். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப கட்டி தன்மையாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி இல்லாமல் இந்தமாரி பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நான் வந்து ஓவனில் செய்ய போகிறது கிடையாது. ஸோ அதுக்காக ஒரு கனமான பாத்திரம் எது வேணால் எடுத்துங்க. அதில் கொஞ்சமாக வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 to 10 minutes அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். சரி, நார்மலான ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டேன். அதில் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா நான் பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். சுற்றி லைட்டாக மைதா வந்து ஆட் பண்ணி விட்டிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது உங்களுக்கு. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சதை ஊற்ற ஆரம்பிக்கலாம். லைட்டாக கீழே கொஞ்சமாக தட்டுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ தயாராக ரெடியாக போகுது. இதை போயிட்டு நம்ம அந்த பாத்திரத்தில் வச்சிடலாம். 30 to 40 மினிட்ஸில் குக் ஆகிடும். மீடியம் ஃப்ளேமில் வந்து வைக்க ஆரம்பிச்சிடலாம். இங்கே பாருங்கள் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டிக் எடுத்து அதில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒட்டவே ஒட்டலை. ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய கேக்கு. சரி, இந்த கேக் கொஞ்ச நேரம் ஆறட்டும். ஒரு பிளேட் எடுத்தாச்சு, நம்ம ஆறின கேக் எடுத்து வச்சிடலாம். ஸோ இதில் இருக்க மேல் பாகத்தை மட்டும் லைட்டாக நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய சாக்கோ மில்க் வந்து இது மேலே ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து சாக்லேட் இருக்குது பார்த்தீங்களா, சாக்லேட்டை மெல்ட் பண்ணி பட்டரோட மெல்ட் பண்ணி அது மேலே அப்படியே சிரப் போல் நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லைனா கோகோ பவுடர், பட்டர், சுகர் கொண்டு சேர்த்து நீங்கள் வந்து சேர்த்து இது பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் அப்படியே அருவி போல் போகுது. சரி, இதுக்கு மேலே நம்ம வந்து டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக நட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கட் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய சாக்லேட் கேக்கு தாங்க. வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த கிறிஸ்மஸ்க்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.